தட்டை பண்ணுறதெல்லாம் இவ்வளோ ஈஸியான வேலையான்னு இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு, பூண்டு சீரகமும் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே கருவேப்பிலை, தனி மிளகாய் தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சூடாக இருக்க 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ சேர்க்குறது ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணி தான் சேர்க்குறேன். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இந்த மாதிரி பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாலித்தீன் கவரில் 2 பக்கம் எண்ணெய் தடவிட்டு உங்ககிட்ட ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவரை வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கிண்ணத்தை வச்சு அழுத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண தட்டையை பாலித்தீன் கவர் இல்ல துணிலையோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ட்ரூ ஹார்வெஸ்ட் கல்ச்செக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடலை, நாட்டு தேங்காய், நாட்டு எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதே நேரத்தில் ஃபில்டர் பண்ணும்போது எந்த கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணாம டைரக்ட் சன்லைட்ல ட்ரை பண்ண வைக்கிறாங்க. ஆர்கானிக்காவும் சுத்தமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெயில தான் பொரிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது தட்டையை சேர்த்துக்கோங்க. தட்டையை எண்ணெயில போடையும் கிளறி விடாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கிளறி விட்டு பொன்னிறம் ஆகையும் எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்னு பூண்டு கருவேப்பிலை மணத்தோட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.